அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் கழகத்தை கட்டுக்கோப்புடன் வழிநடத்திட வேண்டும் என இன்றும் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து வலியுறுத்தி வருகின்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டுடைய நலனுக்காக அக்கட்சி உயிரோட்டத்தோடு இதே போன்ற உறுதியோடு செயல்பட வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பத்தையும் நாங்கள் தெரிவித்துவிட்டு வந்தோம். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் தான் தமிழக முஸ்லீம்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் கிடைத்தது. இதுவரைக்கும் எந்த ஆட்சி காலத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் கிடைக்கவே இல்லை. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா தான் இஸ்லாமியர்களுக்கு அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த செலவில் ஒவ்வொரு வருஷமும் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவர் இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான். அந்த சிறப்பான பணியை சின்ன அம்மா தொடர வேண்டும் என்று ஒரு பணிவான வேண்டுகோளையும் நாங்கள் வச்சோம். வல்ல இறைவன் சின்ன அம்மா அவர்களுக்கு மேன்மையையும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்திருக்கின்றோம். கர்நாடக மாநில கழகம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முதல் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. அதனை சின்னம்மா அவரிடத்திலே இப்பொழுது ஒப்படைத்தோம். அம்மா விட்டு சென்ற முக்கிய பணியான மக்கள் சேவை பணி, நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் அனுதினமும் தந்து ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகித்த முதல்வர் பதவி, அவர்கள் கழகத்தை பரிணாம வளர்ச்சியிலே 100% வெற்றியை பெற்றுத்தந்த கழக பொதுச் செயலாளர் பதவி ஆகிய இரண்டையும் சின்னம்மா அவர்கள் தொடர வேண்டும், அந்த பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து எஃகு கோட்டையாக விளங்குகின்ற 33 ஆண்டு காலம் அம்மாவுடனே உழைத்து இந்த கட்சிக்கு அம்மாவின் மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் இடத்தை நிரப்புகின்ற வகையிலே சின்னம்மா அவர்கள்தான் இந்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் கூடிய விரைவிலே அம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட கழக ஒட்டுமொத்த ஏகபத்த தொண்டர்களின் விருப்பம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகாட்டுதலும் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களுக்கும் வழிகாட்டியாகவும் பொதுச் செயலாளராகவும் வர வேண்டும் என்றும், அடுத்த கட்டமாக 7.5 கோடி தமிழ் மக்களினுடைய நீங்கா இடம்பெற்ற சின்னம்மா அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்றும் மனு செய்துள்ளோம். என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 1.5 கோடி இயக்கத்தின் தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போயஸ் திட்டத்தினுடைய அந்த புனித இடத்திற்கு வந்து சின்னம்மா அவர்களை சந்தித்து, சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்க வேண்டும், ஒரு வழிகாட்ட வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மையப்புள்ளியாக செயல்பட வேண்டும், திராவிட சக்தியாக பரிணமிக்க வேண்டும் என்று நாளும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவரிடத்தில் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துணையாகவும் தோளாகவும் இருந்து அவருடைய வாழ்விலே எந்த நிலையிலே அவர்களுக்கு துணையாக இருந்த சின்னம்மா அவர்கள்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும். ஏனென்று சொன்னால், எங்களை போன்ற கழகம் தொடங்கி இருக்கின்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் சொல்லுகிறேன், சின்னம்மா அவர்கள்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும், வேறு யாராலும் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியாது. ஆகவே மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தலைமையேற்க வேண்டும், இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும், கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று எங்களையெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பரிவன்போடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். கிளைக்கழக செயலாளர் முதல் தொண்டர்கள் அனைவரையும் அன்போடு அறிந்து வைத்திருப்பவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள். எனவே அவர் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று அத்தனை பேரையும் காக்க வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாசத்திற்குரிய சின்னம்மா அவர்கள் மிக விரைவிலே கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழக மக்களை காக்க முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர், தொண்டர்கள் அத்தனை பேரும் சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக வருகின்ற நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைமை இல்லாத வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அதற்கு ஈடான ஒரு தலைமை வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள். தமிழகத்தை கடந்த ஆண்டுகளில் நம்முடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள்
ஆட்சி செய்த பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் செய்த அத்தனை சாதனைகளுக்கும் உற்ற துணையாக இருந்தவர்கள் மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆக அந்த இடத்தில் அவர்கள் அமர்வதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, அது சமுதாயத்தும் கருத்தாக இருக்கின்றது. ஆக மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை அவர்கள் ஏற்றெடுத்து சிறப்பாக தமிழக மக்களுக்காக இரவு பகல் பாராதபடி உழைக்க, திட்டங்கள் செயல்படுத்த, அம்மா விட்டு சென்ற அந்த அன்பு பணியை தொடர்ந்து சின்னம்மா அவர்கள் ஏற்று நடத்த வேறு தமிழகத்திலே வேறு யாருக்கும் தகுதி இல்லை. சின்னம்மா அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவாகவும் சின்னம்மாவாகவும் ஓருருவில் பார்க்கின்றோம். அவருடைய விட்ட இடத்தை, துணிவை, திறமையை, நேர்மையை, அழுத்தமான போர்க்குணத்தை சின்னம்மாவிடம் நாங்கள் கண்டோம். மக்களுடைய அபிலாஷைகளை, பணிகளை தொடர்ந்து செய்வார்கள். கட்சி பொறுப்பில் மட்டுமல்ல, ஆட்சி பொறுப்பிலும் தொடர்ந்து நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்பி முழுமையான ஆதரவை எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரசு கேபிள் டிவி திட்டம் போல தமிழகத்தில் உள்ள பல்வேறு திட்டங்கள் அனைத்தும் மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை அனைத்தையும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு அம்மா அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டோம். அம்மா இப்போதெல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள், அப்போதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தார். அதைத் தொடர்ந்து சின்னம்மா அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு முழு ஆதரவு பத்திரிகையாளர்கள் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்துள்ளோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்தோம். அம்மா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தோம். இந்த கட்சியும் இந்த தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்தான் இந்த இதில் பொறுப்பேற்று செயல்பட வேண்டும், மக்களை நன்மையில் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முத்திரை சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சின்னம்மா அவர்களை கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முதல்வராகவும் வர வேண்டும் என்பதற்காக தொழில்துறையில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கிய அம்மாவின் வழியில் சின்னம்மாவும் வர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக அவரோடு இணைந்து பணியாற்றிய சின்னம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் வர வேண்டும் என்று அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைத்தோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை மீண்டும் தொய்வின்றி தொடர வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலராக பொறுப்பேற்க வேண்டும் என இளைய தலைமுறை கட்சியினர் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதனை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு சின்னம்மாவை பொதுச் செயலாளராக பதவியேற்குமாறும் தமிழக முதலமைச்சராகவும் பதவியேற்குமாறு நாங்கள் வலியுறுத்துகிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைகின்ற வகையிலே அன்பு சகோதரியும் உடம்புறவா சகோதரியாகிய சின்னம்மா அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றும் தமிழக மக்களை சிறப்புற நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை சின்னம்மாவிடம் வைத்திருக்கின்றோம். சின்னம்மா அவர்கள் மீண்டும் தமிழக மக்களை சாதி மதம் இனம் என பாராமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அரவணைத்து வழிநடத்துவார்கள் என்பதற்காக எங்களுடைய தலித் முன்னேற்றக் கழகம் எங்களுடைய ஆலோசனை பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவின் பிறகும் இன்று நம்முடைய சின்னம்மா அவர்களை சந்தித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு விளையாட்டுத்துறைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கண்ணீரஞ்சலி செலுத்தி நன்றி சொல்றதுக்காக வந்திருந்தோம். சின்னம்மா அவர்கள் அவங்க விட்ட பணியை சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்ககிட்டே நாங்கள் ஆதரவு சொல்லியிருக்கிறோம் சார். அதற்காக அம்மா ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அந்த நிலையிலே அந்த அம்மாவினுடைய ஆட்சி தொடர்வதற்கு சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம்.